தேனி மாவட்டம் கள்ளிப்பட்டியைச் சேர்ந்த ஜெய்குமார் என்பவர் கடந்த 2018ஆம் ஆண்டு தேனி மின் பகிர்மான வட்டத்தில் இளநிலை உதவியாளராக பணியில் சேர்ந்தார். CBSE பள்ளியில் படித்த இவர் தமிழ் வழி கல்வியில் பயிலாததால் பணியில் சேர்ந்து 2 ஆண்டிற்குள் TNPSC தமிழ் மொழி தேர்வு எழுத வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டது. ஆனால் ஜெய்குமார் தமிழ் மொழி தேர்வை எழுதி வெற்றி பெறாததால் அவரை பணியிலிருந்து விடுவித்து கண்காணிப்பு பொறியாளர் உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்த ஜெய்குமார் தன்னை பணியில் மீண்டும் சேர்க்க கோரினார். மனுவை விசாரித்த தனி நீதிபதி ஒவ்வொரு அரசு ஊழியரும் கட்டாயம் தமிழ் தெரிந்திருக்க வேண்டும் என்றும் மின்வாரியத்தின் நடவடிக்கை தவறல்ல என்றும் தெரிவித்தார். இருந்த போதிலும் மனுதாரர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு மீண்டும் தமிழ் தேர்வு எழுத வாய்ப்பளிக்க வேண்டும் என உத்தரவிட்டார். ஆனால் அந்த தேர்விலும் மனுதாரர் வெற்றி பெறாததால் அவரை மீண்டும் பணி நீக்கம் செய்து மின்வாரிய பொறியாளர் உத்தரவிட்டார். இந்த நிலையில் TNPSC நடத்திய தேர்வில் 3வது முயற்சியில் தேர்ச்சி பெற்ற ஜெய்குமார் தனது பணி நீக்க உத்தரவை ரத்து செய்ய கோரி மீண்டும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரணை செய்த நீதிபதி GR சுவாமிநாதன் மனுதாரர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பச்சை தமிழன் என்பதால் இவருக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் தனி நீதிபதி GR சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவு அரசு ஊழியர்களின் பணி வரன்முறைக்கு எதிராக உள்ளது. எனவே தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என மின்வாரிய தரப்பில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், நீதிபதி பூர்ணிமா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னர் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவராக இருப்பினும் அவர் தமிழ் வழியில் கல்வி கற்கவும் இல்லை, தமிழ் மொழி தேர்வில் வெற்றி பெறவும் இல்லை என்பதனை குறிப்பிட்டனர். நிலைமை இவ்வாறு இருக்கையில் மனுதாரர் எப்படி பணியில் நீடிக்க முடியும் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் தமிழ்நாட்டில் தமிழ் தெரியாதவர்களை ஏன் வேலைக்கு சேர்க்க வேண்டும் என வினவிய நீதிபதிகள் CBSE கல்வியில் படித்தால் அரசு வேலை கேட்காதீர்கள் என காட்டமாக தெரிவித்தனர். அதோடு தமிழ்நாடு அரசு பணியில் பணிபுரிய வேண்டுமெனில் தமிழ் மொழி பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும் எனவும், அப்படி தெரியாவிடில் அவர் எப்படி அன்றாட பணிகளை மேற்கொள்ள முடியும் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். தமிழ்நாடு அரசின் பணியாளருக்கு தமிழ் தெரியாது எனில் என்ன செய்வதென்றும், தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது எந்த மாநிலத்தில் அரசு பணியில் இருந்தாலும் உள்ளூர் மொழி கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். மேலும் குறிப்பிட்ட கால அளவிற்குள் மாநில அரசு சார்பில் நடத்தப்படும் மொழி தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று அறிவுறுத்திய நீதிபதிகள் தனி நீதிபதியின் தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதித்து வழக்கு விசாரணையை இறுதி வாதங்களுக்காக ஒத்தி வைத்தனர்.